எங்கள் அண்ணா சொன்னாலும் சொன்னார் ஒரு வார்த்தை திருவார்த்தையா. மக்களே 23ஆம் தேதி மட்டும் என்னோட ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு 12 மணிக்கெல்லாங்க பாதி ஓட்டே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் இருந்த பூத்துலேயே 1002 ஓட்டு, 929 ஓட்டு பதிவாயிருச்சுங்க. அதில் கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. அலையிறாங்க டிஎம்கேக்காரவங்க, ஏதோ ஒரு ஓட்டு கிடைக்குமா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, அனுப்பி ஏதோ ஒரு ஓட்டர் ஐடியை தூக்கிட்டு ஓடி ஓடி வர்றாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றை தள்ளிட்டு அப்படியே வராங்க. அவங்களுக்கு மறுநாள் டெலிவரி. அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கணவர் என்னன்னு கேட்டதுக்கு டிவி கேட்க நான் ஓட்டு போட்டே ஆவேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுடைய அந்த அன்பு தங்கை குழந்தைகளெல்லாம் குட்டீஸ்லாம் இடுப்பில் வச்சுட்டு ஓடி ஓடி பெண்கள் அவ்வளோ வெயில்லையும் ஃபேமிலியாக, ஏன்னா லைனாக அவங்களோட பேர் லைனாக வருது, எல்லாம் ஃபேமிலியே லைனாக அப்படி ஓட்டு போட்டு போனாங்க. பார்க்குறக்கே ஒரு திருவிழா கோலங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நானெல்லாம் பாருங்கள் கவர்மெண்ட் டியூட்டி பார்த்துட்டேன். இப்போ எலெக்ஷன் பூத்தில் உட்கார்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கௌரவம் அவர்னால. அப்போ அவரோட ஆட்சி அமைந்தால் என்னங்க, அமைந்தால் கண்டிப்பாக அமையும், நம்மளாம் ஜெயிக்கிறோம் கண்டிப்பாக. இந்த தமிழ்நாடு ஒரு வின்னிங் லிஸ்ட்டில் இருக்க போகுதுங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு எலெக்ஷன்னு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ எலெக்ஷன் பார்த்துருக்கோங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்த்துல. இதுலேயும் கூட நான் அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லைங்க. மார்னிங்லேருந்து உட்காந்த இடத்துல உட்காந்தேன் 6:30 வரைக்கும். மார்னிங் 6 o'clock 5 o'clock போனேன். ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் ஒரு பச்சை தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, பாத்ரூமுக்கு போகல. அப்படி உட்காந்து கண்ணும் கருத்துமா யாருமே ஐடி இல்லாமல் ஓட்டு போடக்கூடாதுன்னு பெட்டியை பேக் பண்ணுற வரைக்கும் அங்கேருந்து நகரவே இல்லைங்க. சீலு வச்சதுக்கப்புறம் தான் நான் நகர்ந்தேன். அதனால் கண்டிப்பாக மக்களே, ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னோட இதயம் கனிந்த நன்றி அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, எங்கள் அண்ணன் மேலே ஓவராக லவ் வச்சுட்டேங்க நாங்கள்லாம். ஐ லவ் யூ ஸோ மச்.